அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கரூரில் பிரச்சாரத்தின் போது 41 பேர் உயிரிழந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் நாளை விசாரணைக்கு ஆஜராக விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நிரஞ்சன். வணக்கம் நிரஞ்சன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. டெல்லி சிபிஐ அலுவலக வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவல்களின்படி நாளை விஜய் அவர்கள் இந்த கரூர் துயர சம்பவம் சம்பந்தமான விவகாரத்தில் மீண்டும் ஆஜராக சம்மன் அனுப்பியிருப்பதாக தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே அவரிடம் விசாரணை என்பது 2 நாட்களுக்கு மேலாக டெல்லியில் வைத்து நடத்தப்பட்டிருந்த நிலையில் அந்த விசாரணையின் பொழுது அவரிடம் குறுக்கு விசாரணையில் என்னென்ன தகவல்கள் எல்லாம் கிடைத்ததோ அதை வைத்து மற்றவர்களிடம் விசாரணை என்பதும் நடத்தப்பட்டிருந்தது. கள விசாரணை, நேரில் சென்று ஆய்வுகள் நடத்துவது போன்றவையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவரிடம் இன்னும் விசாரணை நடத்த வேண்டியிருக்கிறது என்ற ஒரு நிலைக்கு தற்பொழுது சிபிஐ அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள். இதனை அடுத்து அவருக்கு சம்மன் என்பது அனுப்பப்பட்டிருக்கிறது. அவர் நாளை மீண்டும் ஆஜராக சம்மன் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக அடுத்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்வதற்கான வேலைகள் என்பது ஒரு பக்கம் நடந்து வரக்கூடிய சூழலில் விஜய் அவர்களிடம் மீண்டும் விசாரணை நடத்துவதற்கு சிபிஐ அதிகாரிகள், டெல்லி சிபிஐ அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் தற்பொழுது அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான முடிவு என்பது எடுக்கப்பட்டு நாளை அவர் நேரில் ஆஜராக வேண்டும் என்று சம்மன் என்பதும் கொடுக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் சம்மனை விஜய் அவர்கள் ஏற்றுக்கொள்வாரா அல்லது நீதிமன்றத்திற்கு சென்று தடை உத்தரவு வாங்குவாரா என்பதுதான் மிக முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கிறது. காரணம், விஜய் அவர்கள் ஏற்கனவே இந்த விசாரணைக்கு வந்த பொழுது தாவேகா நிர்வாகிகள் சொன்னது, இதற்கு மேல் விசாரணை விஜயிடம் நேரில் நடத்த வேண்டிய தேவை எதுவும் இல்லை, அவரிடம் விசாரணை முடிந்துவிட்டது, இனி அவர் எப்பொழுதும் டெல்லி வர மாட்டார் என்று சொல்லியிருந்தார்கள். ஆனால் தற்பொழுது திடீர் திருப்பமாக விஜய் அவர்கள் சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராக தற்பொழுது நோட்டீஸ் என்பது பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. விஜய் அவர்கள் இப்படி நேரில், ஏனென்றால் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் விஜய் நேரில் ஆஜராவாரா அல்லது தடை உத்தரவு எதுவும் பெறுவாரா என்பது மிக முக்கியமானதாக இருக்கிறது. சிபிஐ அதிகாரிகள் இந்த கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் இன்னும் நிறைய முக்கியமான தகவல்களை திரட்டி பெற வேண்டியிருப்பதன் அடிப்படையில் தற்பொழுது அவரிடம் விசாரணை நடத்துவதற்கான நோட்டீஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.